ஆக்சுவலி இந்த வீடியோ நான் 2வது வாட்டி பண்ணுறேன். முதல் வாட்டி பண்ணும்போது எடிட் பண்ணிட்டேன், அப்லோட் பண்ணுற ரேஞ்சுக்கெல்லாம் போச்சு. அந்த சமயத்தில் தான் நான் பாட்டு கேட்டுன்னு இருக்கும்போது ஒரு விஷயம் தெரிய வந்தது, அந்த ஹெட்ஃபோனில் வந்து மைக் வேலை செய்யலைன்னு. நான் வந்து வீடியோவில் வேறு சொல்லிட்டேன், மைக் வேலை செய்யுது, மைக் இருக்குது, வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லி நான் சொன்னேன். பட் ஆனால் உண்மையிலேயே அந்த சமயத்தில் மைக் ரெக்கார்ட் ஆனது வந்து ஃபோன் மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது நான் அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை அப்படியே அப்லோட் பண்ண ஆடியன்ஸை ஏமாத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் அந்த வீடியோவை அப்படியே க்ராஷ் பண்ணிட்டு ஆர்டர் ரிட்டன் பண்ணி அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ரிட்டன் பண்ணி ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு. எந்த கொஸ்டினும் எனக்கு கேட்கவே இல்லை. ஜஸ்ட் என்ன குறைன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி மைக் வேலை செய்யலன்னு போட்டேன். ஸோ ரிட்டன் கொடுத்தேன். ஒரு 4-5 நாள்லேயே எனக்கு வந்து ஃப்ரெஷ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம், இதில் இருக்க மைக் ஆச்சு வேலை செய்யலான்னு சொல்லி அப்போ தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் நான் வாங்குகிறேன், ஒரு அட்லீஸ்ட் இதை ஒரு 100 பேராச்சும் பார்ப்பீங்க. 100 பேர் பார்க்குறவங்கள ஒருத்தர் 2 பேரை வாங்கினாலும் இந்த வீடியோ பார்த்து தான் வாங்குறீங்க. ஸோ அவங்கள ஏமாற்ற நான் விரும்பலை, அந்த மாதிரி ஒரு செயல் பண்ண விரும்பலை. ஸோ ஃப்ராங்காக சொல்ல ஆசைப்பட்றேன். ஸோ இப்போ பாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஸோ வெளியில் தான் டேமேஜ் ஆகிருக்கு, உள்ளே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நல்லா இல்லைன்னு வைங்களேன், ஐ வில் ஃபைன் எ கேஸ் அகேன்ஸ்ட் அமேசான், பெரிய கம்பெனி. ஓகே, ஃப்ரெஷ் போட் ஹெட்செட். ஓகே, என்னென்ன இருக்குது? 1 year வாரண்டி கார்டு இருக்குது. போட் ஹெட்செட்டோட ப்ரீமியம் மெம்பர்ஸ் அண்ட் அம்பாசிடர். ஓகே, கார்த்திகாரன் கிரியா அத்வானி. வா, சூப்பர். சரி, எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஹெட்ஃபோன் வந்திருக்கு. இந்த ஹெட்ஃபோனை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இது வந்து அப்படியே கீழே மேலே போகும். ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. நான் இந்த கேமராவில் காட்டுறேன். இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, வேறு லெவலாக இருக்குன்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து இதோட பேஸ் வாய்ஸ், போன வாட்டி நான் ஆர்டர் பண்ணி கேட்கும்போது பேஸ் வாய்ஸ் செம்மையாக இருந்தது. இதோட பிளாஸ்டிக் தான் கொஞ்சம் மட்டமாக தெரியுது. பட் ஆனால் அதோட பேஸ் வாய்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த சவுண்ட் நம்ம காதில் கேட்கும்போது வேறு லெவலாக இருக்குது. ப்ளஸ் இது இருக்கிற இந்த ஸ்பஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை காதில் போடும்போது இல்லை ஜாகிங் பண்ணும்போது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் வேறு மொட்டை வச்சுருக்கேன்னா, ஸோ அதனால வந்து என் மொட்டை மண்டையில் கொஞ்சம் கூட குத்தாமல் நான் ஒரு 20 minutes கண்டினியூஸாக ஓடுவேன். ஸோ அந்த சமயத்தில் 20 minutes எனக்கு பாட்டு கேட்க வைக்குது. எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ், அரிப்பு எதுவுமே இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தலையிலேயே உட்காருதுன்னு சொல்லலாம். அந்த விஷயத்தில் இந்த போட் ஹெட்செட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு 1 week அது யூஸ் பண்ணேன். ரிட்டர்ன் வரது வரைக்கும் அதை வச்சு தான் நான் ஓட்டின்னு இருந்தேன். ஸோ ஓடின்னு இருந்தேன்னு சொல்லுவேன். ஸோ ஏதோ ஒன்று ஓடின்னு இருந்தேன் ஏதோ 2-1 தான். எனிவேஸ், ஒரு வாட்டி கூட சார்ஜ் பண்ணாமல் 1 week ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு 1 dayக்கு வந்து ஒரு 30 minutes 20 minutes அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 5 hours எனக்கு வந்து வந்துச்சு சார்ஜ் போடாமல். ஸோ சார்ஜபிள் டியூரேட்டி வந்து இந்த ஹெட்ஃபோனில் கண்டிப்பாக நிறையாவே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல தான் சொல்கிறேன். பட் மைக் மட்டும்தான் அதில் வேலை செய்யலை, அது மட்டும் தான் எனக்கு ப்ராப்ளமாக இருந்தது அந்த ஹெட்ஃபோனில். பட் இதில் மைக் வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் தான் செக் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஆன். ஸோ ஹோல்ட் பாஸ் பட்டனை ஹோல்ட் ப்ரெஸ் பண்ணால் அது ஆன் ஆகும். போட் ஹெட்செட் என்னடா முதலாச்சு ஆனாச்சு, இது ஆனே ஆகலை. பேக்கெட் டேமேஜாக இருக்கும்போது நான் நினச்சிருக்கேன் வேணாமா. ரீட்டைலர் சிக்னேச்சர், ரிட்டர்ன் இன்வாய்ஸ், பேப்பரே கிழிஞ்சு தான் வந்திருக்கு. பேட்ரி இல்லாமல் கூட இருக்கலாம், சார்ஜ் போட்டு ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது டெஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கில் கூட இது வந்து வேலை செய்யும்னு சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் பேட்ரி இல்லைனா அதில் வேலை செய்யும். சப்போஸ் பேட்ரி இருந்து சப்போஸ் வேலை செய்யலைன்னா இதுவும் ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்டாக தான் நான் நினைக்கிறேன் போட்டோடது. ஸோ பார்ப்போம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்ரி இல்லை தான் நினைக்கிறேன் நான். இது போட்டோன்னே செம்மையாக ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு வாட்டி மைக் செக் பண்ணிக்கலாம். மைக் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போகிறது இப்போ வரைக்கும். செக் பண்ணுறது செக். நான் வந்து பேசுகிற மைக்கில் கேட்குதா? ஹலோ 1 2 3. இது வந்து ஃபோனில் ரெக்கார்ட் ஆகக்கூடாது, மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகணும். ஓஸ்ட், ரியலி ஓஸ்ட். ஹெட்ஃபோன் போட்டும் ரிட்டர்ன் பண்ணியும் இதோட மைக் வேலை செய்யலை. பட் இதோட யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. வால்யூம் ட்ராக், மைக்ரோஃபோன், 6th மைக்ரோஃபோன் போட்டிருக்காங்க. பட் இது மைக்ரோஃபோன் வேலையே செய்யலை. ஒரு விஷயம் இல்லைன்னா அது இல்லைன்னு போடணும். அதை விட்டுட்டு இதில் ஹெட்ஃபோன் இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி தப்பான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. பார்த்தா அவங்க கொடுத்துருக்க யூசர் மேனுவல்லையே போட்டிருக்காங்க இதில் ஹெட்ஃபோன் இருக்குன்னு, மைக்ரோஃபோன் இருக்குதுன்னு சொல்லி.
ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏன் இந்த மாதிரி அமேசான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களோட நல்ல டீலர், இது ஒரு போட் நல்ல கம்பெனி. மைக்ரோஃபோன் இல்லைங்கிறது நான் வந்து ஒரு பெருசாகவே நான் எடுத்துக்கலை, எனக்கு அது தேவையும் இல்லை. பட் ஒரு விஷயத்த இல்லைன்னா அது வந்து ஃப்ராங்காக சாரி இல்லை நான் ஹெட்ஃபோன் போடலைன்னு சொல்லி அவங்க சென்ட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு ஜஸ்ட் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி ஒரு பொய் சொல்லி விற்கிறது வந்து நல்லா இல்லாத ஒரு விஷயம். ஸோ டப்பா கூட ஒரு உடஞ்சிருக்கு. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஷிப்மெண்ட் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த விஷயமா நான் ஜெஃப் பெசோஸ் கிட்ட பேசணும். ஆக்சுவலி ஐ எம் நாட் ஜோக்கிங் கை, சீரியஸ்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக. ஸோ இது வரைக்கும் நிறையா நான் ஷாப் பண்ணியிருக்கேன், நிறையா காசு வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக அலிபாபா, எக்ஸ்பிரஸில் வந்து நான் ஷாப் பண்ணேன். ஸோ ஒரு ப்ரொஜெக்டர் வாங்குறதுக்காக ஒரு 14,000 rupees நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டேன். பேங்க்லேருந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கிரெடிட் ஆன உடனே 1 month தான் வந்து அவங்க வந்து நாங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, இல்லைனா வெயிட் பண்ணுங்கள் உங்கள் பேங்க் தான் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லின்னு இருக்காங்க. ரிவோக் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் என்கிட்ட வந்து பேங்க் சைன் போட்டு சீல் அடித்த ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ இந்த பேப்பரில் வந்து பேங்க் மேனேஜர் சைன் பண்ணியிருக்காங்க, அதோட சீல் இருக்குது, அதோட ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி என் பேங்க் வந்து எந்த அமௌண்ட்டும் ஹோல்ட் பண்ணலை. நான் போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசிட்டேன், எல்லாருக்கிட்டே பேசிட்டேன். அந்த அமௌண்ட் வந்து அன்றைக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு தம்பி, அந்த அமௌண்ட்டில் எதுவும் வெயிட்டிங்கில் இல்லை, நீங்கள் ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்திங் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தால் தான் பேங்க் வந்து அது ஹோல்ட் பண்ணி கஸ்டமர் வந்து பேசுகிற வரைக்கும் அது ஹோல்டியாக இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு 14,000 15,000 ரொம்ப சின்ன அமௌண்ட் தான். ஸோ இது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, யார் வேணால் எங்கே வேணால் சென்ட் பண்ணலாம், எங்கள் சைட்லேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி நம்ம பேங்க் சைட்லேருந்து சொல்கிறாங்க. பட் அதுவே எக்ஸ்பிரஸ் வந்து நாங்கள் அமௌண்ட்டே ரிசீவ் பண்ணலடா, என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அவங்க இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு, சக்ஸஸ்ஃபுல்லி பேமெண்ட் பாஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாத்துலேயும் நான் சேட்லேயே நான் கேட்டுனே இருக்கேன். மோர் தென் 25 days ஐ எம் வெயிட்டிங், ஒர்க்கிங் டேஸ், அதுவும் சாட்டர்டே சண்டே சேர்க்காமல் நான் சொல்கிறேன் 25 daysன்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி எனக்கு ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசை, வெறியும் கூட சொல்லலாம். என்கிட்ட காசு இருந்துச்சு, அது அப்பா கொடுத்த காசாக இருந்துச்சு. இந்த கேமரா, இந்த ட்ரைபாட்டு, இந்த லைட்டு, இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் அப்பா கொடுத்த காசாக இருந்துச்சு. அது நான் வாங்க விரும்பலை அதில். ஏன்னா இது வந்து கேமரா, கம்ப்யூட்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை எப்படி முன்னேற்றலாம், என்னை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன், எனக்கு வாங்கி கொடுத்தாரு என் அப்பா. பட் ப்ரொஜெக்டர் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது எனக்கு. ஜஸ்ட் உட்காந்து படம் பார்க்குறது தான். அது எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலி இது எனக்கு ப்ரொஜெக்டர்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே சின்ன வயசுலேருந்து ஆசை. அந்த ஆசையை வந்து சொந்த முயற்சியில் நானே சம்பாதிச்சு வாங்கணும்னு இருந்தேன். நிறைய இடத்துல வேலை செஞ்சேன், சின்ன வீடியோ ரெக்கார்டிங், எடிட்டிங் அதெல்லாம் பண்ணி கொடுத்து ஒரு 15,000 கிட்டே சேர்த்து வச்சேன். அதை சேர்த்து வச்சு அப்படியே போய் பணத்தை தூக்கி கடலில் போட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு டிஃபெக்டிவ் ப்ராடக்ட், ஏதாவது ஒரு டிஃபெக்டிவ் இந்த மாதிரி அமுச்சு வச்சிடுறாங்க. எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், மிந்த்ராவாக இருக்கட்டும், ஈபேயாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து ஏதாவது ஒரு குறை இருக்குது. சில சமயத்தில் வந்து அவங்க வந்து நம்ம பணத்தை மேலே தான் ஆசைப்பட்றாங்க. ப்ராடக்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. எங்கள் அப்பா, என் பெரியப்பாலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் வாங்காதரா, ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல ப்ராடக்டை ஃபோட்டோ பிடிச்சி போட்டு ஒரு தப்பான ப்ராடக்ட், டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லினே இருப்பாங்க. நான் கேட்கல, ஐயோ நம்ம அமேசான் நம்ம ஃப்ளிப்கார்ட் நம்ம எக்ஸ்பிரஸ்ப்பான்னு சொல்லி வாங்கினா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன் ஆன் கூட ஆகலை, மேபி சார்ஜ் போட்டு ஆன் ஆகலான்னு நான் நினைக்கிறேன். 3.5mm சார்ஜ் போட்டு பண்ணால் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இதுலேயும் மைக் ஒர்க் ஆகலை, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். போட் நான் ஒன்றும் ஒரு சீப் பிராண்டு, சீப் ஹெட்ஃபோன் அந்த மாதிரிலாம் நான் வாங்கலை. போட் ரொம்ப ஒரு ஹெட்ஃபோனில் முன்னேறி இருக்கிற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட ஹெட்ஃபோன் நான் வாங்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து அமேசான் எல்லாமே ஒரு பையஸ் டீலர்ஸ், ஒரு குட் ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து நான் நம்பி வாங்கினேன். பட் ஒரு வாட்டி ரிட்டர்ன் பண்ணி, பட் அதுக்காக இன்னொரு ப்ராடக்ட் சென்ட் பண்ணும்போது இந்த டப்பாவை பாருங்களேன். ஸோ இந்த டப்பாவை பார்த்தா இந்த டேமேஜ் ஆகிருக்கு. லுக் அட் திஸ், யாரோ அதில் மேலே ஏறி மிதித்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த டேமேஜ் டப்பாவை கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து இந்த பில் பாருங்கள், பில் வந்து இன்னும் ஒரு பாதி பில் வரணும், பாதி அப்படியே கிழிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் ரொம்ப உழைக்கிறோன்னு சொல்லி ஜெஃப் பெசோஸ் சொல்கிறாரு. பட் இந்த விஷயத்தில் வந்து ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். சீரியஸ்லி ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் வந்து இல்லை மைக் இல்லைடா, நீ வந்து பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மிடா, நீலாம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி சம்திங் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருந்தா நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். யூசர் மேனுவலில் மைக் இருக்குன்னு சொல்லி காட்டுது, பட் ஆனால் மைக் வேலை செய்யலை. இதில் ஷிட்,
டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கு நான் என்ன பண்ணுறது தலையெழுத்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. இதோட பேஸ் வாய்ஸ், இதோட பேட்ரி லைஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ப்ளஸ் வந்து இதில் மைக் இல்லை. அவங்க என்ன தான் இதில் யூசர் மேனுவலில் எழுதி மைக் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாலும் இதில் மைக் இல்லை. இதோட விலை வந்து 990 rupees நான் வாங்கும்போது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இது ஒரு நல்ல ஹெட்ஃபோன் தான். ப்ளூடூத் ரேஞ்ச் நல்லா இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. பட் சீப் பிளாஸ்டிக்காக இருக்குது, மைக் இதில் இல்லை. அந்த ஒரு 2 விஷயத்தை நான் பார்க்குறேன். ஸோ மற்றபடி இந்த ஹெட்ஃபோன் வந்து நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். வாங்குறது வாங்காது உங்கள் இஷ்டம். என்னை நம்பி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா வாங்குங்க, பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி வாங்குங்க. இது ஒரு பிராண்டட் தான், போட் கம்பெனி தான், சீப் ஏதோ சைனா ப்ராடக்ட்லாம் கிடையாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மைக் இருக்குதுன்னு சொல்லி இல்லாமல் வருது. ஸோ அந்த சமயத்தில் வேறு ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஐ ரெக்கமெண்ட் ஸ்ட்ரைட்டாக போய், கொரோனா டைம் தான் பட் இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு பையர்ஸ் கிட்ட கண்ணுக்கு நேராக பார்த்து வாங்குறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா தான் டிஜிட்டல் இந்தியா ஆன்லைன் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் குட். யா, ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இல்லை நல்லா இந்த ரிவ்யூ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கீழே தம்ஸ் அப் கொடுங்க, பிடிக்கலையா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அண்ட் ஏதாவது கமெண்ட்ஸ்னால் கீழே கொடுங்க, நல்லா கமெண்ட்ஸ் என்னென்னா கொடுங்க. அண்டு என்ன மாதிரி ஒரு 20,000 30,000 ஆன்லைனில் தொலைச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் போடுங்க. என்னோடய அனுதாபங்கள் உங்கள் கூட இருக்குது, கவலைப்படாதீங்க. காசு போனால் சம்பாதிச்சிடலாம். அதுக்காக உங்களை என்ன சொல்லுவாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. ஸோ இட் ஜஸ்ட்டு ஒரு சிச்சுவேஷன், ஏதாவது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி விட்டு போக வேண்டியதான். ஸோ பி கூல், கான்ஃபிடென்ஸ் அண்ட் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, வீட்டில் இருங்க, உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. யா, see you.